ப்ரோமோவே யாருமே இப்படி எதிர்பார்க்கல. ஆக்சுவலா முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் நடுவில் இப்படி ஒரு ஃபைட் வரும், அதில் அருண் உள்ள பூந்து இந்த மாதிரி கலவரத்தை இன்னும் பெருசாக்குவார் அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோனாலே மண்டே என்ன எதிர்பார்ப்பாங்க, ஓகே கேப்டன்சி டாஸ்க் நடக்கும், அப்படிலாம் நாமினேஷன் நடக்கும், ஸோ இதை வச்சு தான் ஓட்டுருவாங்க, இதுதான் டாஸ்க்காக இருக்கும், அதாவது ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிரச்சனை, இந்த கலவரம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டாஸ்க். அதாவது இவங்க இப்போ வீடு மாறிட்டாங்கல்ல, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளீனிங்க்கு போகிறதுக்கு வந்து டாஸ்க் பண்ணணும். அதுக்கு முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க மஞ்சரி, அதில் தான் பிரச்சனை. சாதாரண டாஸ்க் இல்லை, டாஸ்க் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் டாஸ்க் வந்து திசை மாறிச்சு, கொஞ்சம் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முத்துக்குமரனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா 4 ஒர்க் அவுட்டோ 5 ஒர்க் அவுட்டோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் 30 கவுண்ட் பண்ணணும், அது 90 பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 3 செட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு செட்டில் வந்து 30 பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவங்க சொன்னதுக்கப்புறம் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் மஞ்சரி என்ன பண்ணியிருக்காங்க, நான் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு செட்டு பண்ணணும் ஸ்டாப் பண்ணிட்டுன்னு. இவர் முத்துக்குமரன் என்ன பண்ணாரு, 90 நீங்கள் சொல்லிட்டீங்களா, நீங்கள் தானே எனக்கு சொன்னது, ஸோ நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு சமயத்தில் என்ன பண்ணாங்க, பாய்ஸ் எல்லாம் வந்து ஓகே அவனால் எப்படி பண்ண முடியும், அவனை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது மஞ்சரி அப்போ தான் வராங்க. வந்ததுக்கப்புறம் நான் தான் 30 பண்ணணும் ஸ்டாப் பண்ண சொன்னல சௌந்தர்யா அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. இல்லை நான் சொன்ன அவன் நிறுத்தலை, நீ தானே டாஸ்க் கொடுத்தது, ஸோ நீ சொல்லிட்டு போயிட்டு அவன் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை வருது. இதில் மேட்ரு எங்கே ரொம்ப பெருசாகுதுன்னா கேப்டன் உள்ள வராரு. கேப்டன் உள்ள வந்து ஓகே இந்த மாதிரி எப்படி நீங்கள் 90 கவுண்ட் கொடுப்பீங்க, ஆக்சுவலாக 30 தானே கொடுக்கணும், ஒரு நியாயமாக பார்த்தா ஒரு 30 கொடுக்குறது பெரிய விஷயம். அப்படின்னும் போது 90 கொடுக்குறீங்க, ஒவ்வொரு செட்லையும் ஒவ்வொரு ஒர்க் அவுட்லையும் பார்த்தீங்கன்னா 90 பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் ரொம்பவே டஃப்பான விஷயம், அத்லெட்ஸால் கூட பண்ணுற முடியாது, அந்த மாதிரி விஷயத்தை அப்படி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கலவரம் வந்து பெருசாக வெடிக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா மஞ்சரி அந்த அளவுக்கு வந்து பஸ்டர்ட் ஆகி கத்துறாங்க. ஆக்சுவலாக இதில் தப்பு யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன விஷயம்னா இவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இல்லை. கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை வந்து இவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சிக்கவே இல்லை. இவங்களை யாராவது ஒருத்தர் டாஸ்க் கொடுக்குறது, அதில் வந்து என்ன டாஸ்க் வேணா கொடுக்குறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போகிறதால இவ்வளோ பிரச்சனை காரணம். இதில் வந்து மஞ்சரி வந்து கிளியராக ஒரு செட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 3 செட்டு பண்ணணும்னு முத்துக்குமரன் சொல்லிட்டாங்க. ஆனால் சௌந்தர்யா கிட்ட வந்து ஒன்று பொண்ணு ஸ்டாப் பண்ணிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ டாஸ்க் இதில் யார் கொடுக்குறது அப்படின்ற ஒரு கேள்வி வரல. இதுதான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பாயிண்ட் பண்ணி கேட்குறாரு, டாஸ்க் நீ கொடுக்குறனா நீ கொடு, அப்படி நீ கொடுக்கலனா அவங்க கொடுக்கட்டும், யார் கொடுக்குறது டாஸ்க் அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வேணும், அதை முதல்ல பேசி தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கேர்ள்ஸ் டீமுக்கு இப்போ தான் அந்த பிரச்சனைன்றது ஆரம்பிச்சிருக்கு. ஒரு டாஸ்க் கொடுக்குறது எவ்வளோ பிரச்சனைங்க. ஆக்சுவலாக பாய்ஸ் டீம் வந்து கதறிட்டு இருந்தானுங்க, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அதில் ஒரு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஃபன்னான டாஸ்க் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் பெண்களை வந்து கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிரச்சனை. ஆர்ஜே ஆனந்தியில் இப்படி கலவரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டாஸ்க் கொடுக்கும் போது தான் மொதல் டாஸ்க் தான் கொடுத்தாங்க, அதுலேயே இவ்வளோ பிரச்சனை. இவ்வளோ டஃப்பான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது தான் இதில் வந்து மஞ்சரி மேலே தப்பு இல்லை இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்றதுல சொல்லவே முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் ஒரு கிளாரிட்டி இல்லை, யார் எதுக்கு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாலே இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மஞ்சரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த மாதிரி திட்டுவோம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா மொத்த பேர் வந்து ஒருத்தனால பண்ண முடியாது, கேர்ள்ஸ் டீம்லேயே சொல்கிறேன், ஆனந்தி ஆகட்டும் அதுக்கப்புறம் ஜாக்லின் ஆகட்டும் எல்லாருக்குமே தெரியுது இது அவனால் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ எல்லாருமே பண்ண முடியாத விஷயத்தை எப்படி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா மொத்த வீடு சேர்ந்து எப்படி ஒருத்தனால பண்ண முடியாத விஷயத்தை நீங்கள் எப்படி பண்ண சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம வந்து ரொம்ப இதுவாக பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி பயம் வந்துருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனைக்கு காரணம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் சொல்கிறேன். ஏன்னா முத்துக்கு இந்த மாதிரி டஃப்பாக கொடுத்து முத்துவை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க இன்டென்ஷனாக அப்படின்ற மாதிரி பண்ணணும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மோட்டிவ் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் இதில் மேட்டர் என்னென்னா டாஸ்க் கொடுக்கறது எவ்வளோ டஃப்னு இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பாய்ஸ் டீம் உண்மையிலே சொல்கிறேன் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது இப்போ வந்து இதில் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் எல்லாம் கொஞ்சம் கதிகளையும் போயிருப்பாங்க, என்னடா டாஸ்க் தான் கொடுத்தோம் அதுலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே அந்தளவுக்கு மிஸ்டேக் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் அவங்க கொடுக்கணும்னு நினச்ச டாஸ்க் இருக்குல்ல, அது ரொம்பவே டஃப்பான டாஸ்க் தான், அது கொஞ்சம் அவங்க யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ஒருத்தனால 90 ஒவ்வொரு செட்லையும் 90 எப்படி பண்ண முடியும். எல்லாருமே வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, மஞ்சரி நீங்கள் இது ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா, இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, மவுண்டன் கிளைம்லாம் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இதில் வந்து 90 எப்படி பண்ண முடியும் ஒரு மனுஷனால அப்படின்னா. ஏன்னா முத்துக்குமே ஒரு கட்டத்தில் வந்து காண்டாயிடுச்சு, என்னடா இது இந்த மாதிரி இவ்வளோ அதிகமாக போயிட்டு இருக்கு, ஏன்னா பெயின் இருக்குல்ல, ஸோ அதனால காண்டாயிடுச்சு. ஆனால் மேட்டர் என்னன்னா சௌந்தர்யாவை வந்து கவுண்ட் பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க. சௌந்தர்யா சொன்னதை முத்துக்குமரன் கேட்கல. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, எனக்கு ஒரு இன்சார்ஜ்னு ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அப்போ அவங்க சொல்கிறத நான் செய்ய முடியும், நீ யார் நடுவில், உனக்கு என்னதான் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது கரெக்டான பாயிண்ட் தான். ஏன்னா யார் டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முத்துக்கு மஞ்சரி கொடுத்த டாஸ்க் வந்து ஓகே அது வந்து அவங்க இன்டென்ஷனாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லப்பா அப்படின்னு நம்ம தோணுதா. ஏன்னா இது லைவ்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.